வீட்டுக்கு கொண்டு வாங்க புதிய பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர். சுத்தத்தை விரும்புறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க? இவன் எப்படி பேசினாலும் இறங்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றதுனே தெரியலையே. சரி, வேற வழி இல்லை. மெசேஜ்ல அவனுக்கு விஷயத்தை கன்வே பண்ணிட வேண்டியதுதான். ஆடிய பதம் கூடவே வர்றான். நீ எதுக்கும் மாஸ்க் போட்டு வந்துடுறா. மாதவன் சார், அவனா தான் இருக்கும். ஹலோ, நான் சொன்ன இடத்துக்கு வந்துட்டியா? வந்துட்டேங்க. தனியா தானே? ஆமாங்க. என் பசங்க எங்க? ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்றேன். முதல்ல என் கைக்கு பணம் வரட்டும். காரை விட்டு இறங்கி அப்படியே மண்டபம் பக்கமா வா. பைய வச்சுட்டு திரும்பி பார்க்காம போ. ஏங்க, என் பசங்களை காட்டாம நான் எப்படிங்க பணத்தை கொடுக்க முடியும்? ஏய், நான் சொல்றதை செய்யறதும் ஓ வேலை. எனக்கு ஆர்டர் போடாத. உன் குழந்தைங்க உயிரோட வேணுமா வேணாமா? ஐயோ, இருக்க சொல்ற மாதிரி கேட்டு பண்ணுங்க. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி பணத்தோட வரேன். என் குழந்தைங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. வந்து சேரு. கேட்டீங்கல்ல, கூட ஆள் இருக்கான்னு கரெக்டா கேக்குறான். சரி, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை சார். நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க. பணத்தை பத்திரமா எடுத்துட்டு போங்க. அடி, என்ன? நீங்க கிளம்புங்க, இங்க இருக்க வேண்டாம். நீங்க இருக்கிறத பார்த்தா அவன் குழந்தைங்கள ஆத்திரத்துல ஏதாவது பண்ணிடுவான். நீங்க கிளம்புங்க. சார், எப்படி உங்களுக்கு அடி, தனியா விட்டு போறது? ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. சொன்னா புரிஞ்சுங்க சார், நீங்க தான் அடி, புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் கிளம்புங்கன்னு நான் சொல்றேன்ல. பத்திரமா போங்க. ஐஸ்வர்யா, ராகுல், பயப்படாம இருங்க. மாமா அதோ வந்துடுறேன். மதன் சார் கரெக்டான நேரத்துல சின்ன பாஸ் வந்துட்டாரு. இனிமே அதிரடி தான். வருண், வந்துட்டியா நீ? ஏன்டா என்ன விடாம துரத்திட்டு இருக்க? குழந்தைங்களை கடத்திட்டு பணமா கேட்கிற பணம் மதன் சார், சின்ன பாஸ் பிடிச்சிட்டாரு. இனிமே நம்ம பணம் கொடுக்கறதெல்லாம் தேவையே இல்ல. கொடுங்க, பணத்தை கொடுங்க, அந்த பொட்டி கொடுங்க. அட கொடுங்க மதன் சார், விடுங்க. மதன் சார், இங்க பாருங்க, வாங்க. கார்ல உட்கார்ந்து நம்ம அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் பாப்போம். அட வாங்க வாங்க சார். மதன் சார், சொல்லு, யார் நீ? சார், சின்ன பாஸ் குழந்தைகளை காப்பாத்திட்டார் சார். வாங்க வாங்க ஐசு, ராகுல் வந்துட்டீங்களா? சரி, அழாதீங்க, ஒண்ணும் இல்ல. இங்க வாங்க, என் பக்கத்துல வாங்க. பிரசாத் மாட்டினானா நான் செத்தேன். அடி, பசங்களை பாத்துங்க, நான் வந்து சரிங்க சார். இங்க வாங்க பசங்களா.
இங்கே இருங்க. பத்திரம் பத்திரம். பணமா கேக்குற பணம்? வருண், அவனை விடு. அவனை என் கையால கொன்னுடுறேன். ஏண்டா, என் பொண்டாட்டியை கடத்துற? வருண், ஏய், எங்க ஓடுற? வருண், நில்லு. வேண்டாம். மாம்ஸ், விடுங்க மாம்ஸ். வருண், மாம்ஸ், அவனை கையில பிடிக்க. கத்தி துப்பாக்கி ஏதாவது அவனை இருந்தா பிடிச்சா உன் உயிருக்கு மாம்ஸ். ஆபத்தாயிடும். வேணாம். ஷோ, வா, நான் சொல்றேன்ல. தப்பிச்சிட்டா மாம்ஸ். வருண், என் வா. கையாலே அவனை கொன்றுவேன். சரி, வா வருண். நீங்க எதுக்கு வந்தீங்க மாம்ஸ்? வருண், சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் வரலைன்னா அவன் உன்னை ஏதாவது பண்ணிருப்பான். அவனால என்ன ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது மாம்ஸ். இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு. அவனை தப்பிக்க விட்டீங்களே. ஐயோ வருண், அவன் போனா போயிட்டு போறான். நமக்கு குழந்தைங்க கிடைச்சிட்டாங்க. பணமும் கையில தானே இருக்கு. அது போதும். ஷோ, அவனை பிடிச்சிருந்தா போலீஸ்ல ஒப்படைச்சிருந்திருக்கலாம். அவன்தான் பாஸா இல்ல அவனுக்கு மேல வேற யாராவது இருக்காங்களா? யாரு கடத்த சொன்னாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல. வருண், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வருண். முதல்ல வீட்டுக்கு போலாம். அங்க எல்லாரும் டென்ஷன்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. சொன்னா இல்ல மாம்ஸ். கேளு வருண். ஷோ, வா, மாம்ஸ், வருண் வா. சொல்றதுக்கு அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதி. என்ன சொல்றீங்க மாதவன் சார்? இல்ல, அவனால வருணுக்கு எதுவும் ஆபத்து வந்திருக்கும்ல, அத சொன்னேன். நீங்க சின்ன பாஸ் விட்டுருந்தா அவனுக்கு தான் ஆபத்து வந்திருக்கும். அவன் நல்ல நேரம் அவன் தப்பிச்சுட்டு போயிட்டான். இல்லன்னா நீங்க தான் விட்டுட்டீங்களே. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் மாமா. ஏண்டி குழந்தைங்களை காணோம் நாங்க பதறிட்டு இருக்கோம். நீ உள்ள போய் ஹாயா ரெஸ்ட் எடுத்துட்டு வரியா? அண்ணி, தெரியாம ஏதாச்சும் பேசாதீங்க. குழந்தைங்க கிடைக்கணும்னு நான் சாமியை கும்பிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, நீ அப்படியே வேண்டிட்டாலும் எங்கயாவது திருடிட்டு கோயில் உண்டியல 10 ரூபாய் போடுவாங்க பாரு, அந்த மாதிரி தானே உன் வேண்டுதலு. நான் எந்த பாவமும் பண்ணல. அதனால பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அந்த கடவுளே உங்க எல்லாருக்கும் காட்டுவாரு. குழந்தைங்க கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. நீங்க பேசுறதுக்குல அப்ப வருத்தப்பட போறீங்க. ஐஷோ, ராகுல், ஐஷு, ராகுல், ஐஷு, ஐஷோ, ராகுல். அப்பாடா, தேங்க்ஸ் ஆடி. சந்தோஷமா மாமா. ஐஷு, வரும் குழந்தைங்களை காப்பாத்திட்டீங்களா? காப்பாத்தியாச்சு. ஐஷோ, ராகுல், ஐஷு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஐஷு, மாமா வந்து எங்களை காப்பாத்தினாரு. அப்பாடா. இனிமே என் குழந்தைங்க பக்கத்துலயே வராத. அக்கா ப்ளீஸ், உன் கோவத்தை விடு. அருண், கொஞ்சம் குழந்தைங்க காணாம போனதுல இருந்தே இப்படிதான் நடந்துக்கிறா. எல்லாம் சரியாயிடும். ஆமாப்பா. பிள்ளைங்களா, உங்களை கடத்தினவன் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்தினானா? அவன் யாருன்னு உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? பாட்டி, அவன் எங்களை எதுவும் பண்ணல. கண்ணை வர கட்டி வச்சிருந்தான். ஐயோ, கட்ட அவுத்து விட்டாலும் அவன் மூஞ்சில மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தான். என்னால கண்டுபிடிக்க முடியல பாட்டி. ஐயோ. ஆனா அவன் குரல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இன்னொரு வாட்டி அவன் பேசுறது கேட்டா நான் கண்டுபிடிச்சிருவேன் பாட்டி. சபாஷ் ஐஸ்வர்யா, இப்படிதான் ஸ்மார்ட்டா இருக்கணும். ஏன் அடி, இத நினைச்சு பெருமைப்படணுமா? பூமிகா குழந்தைங்களை பத்திரமா பாத்திருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது. காப்பாத்த போன என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா இவளோட அஜாக்கிரதையினால எவ்வளவு பிரச்சனை பாரு. யாரும் ஒண்ணும் வேணும்னு எதையும் செய்ய போறதில்ல. சொல்ல போனா குழந்தைங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமா இருந்ததே பூமிகா தான். வருண், என்னப்பா சொல்ற? பூமிகா இங்கதானே இருந்தா, அவ எப்படி உனக்கு உதவி இருக்க முடியும்? பாட்டி, கடத்தல்காரங்கிட்ட பேச்ச வளர்த்து அவ போன் கால ட்ராக் பண்ண உதவுனதே பூமிகா தான். அடி பாவி, அப்பவே நான் நினைச்சேன். ஓ, அப்ப அதனாலதான் பூமிகா அவனை தூண்டி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாளா? அது புரியாம இவங்க 3 பேரும் பூமிகாவை எப்படி எல்லாம் பேசினாங்க? இவங்களுக்கு அதானப்பா வழக்கம்.
திடீர்னு அவ பாட்டுக்கு ஏதாவது பண்ணா எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை பார்வதி. ஆனா காரணம் இல்லாம பூமிகா எதையும் செய்ய மாட்டான்னு நம்பிக்கை வைக்கணும். அண்ணி நில்லுங்க. என்ன? மன்னிப்பு கேளுங்க. குழந்தைங்கள நான் தான் கடத்தினேன், அது இதுன்னு என்ன தப்பா பேசுனீங்கல்ல, என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னது? ஏன் பொண்ணு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவ்வளவு திமிரா உனக்கு? அதானே இவங்க தராதரம் என்ன, ஓம் தராதரம் என்ன? யார பார்த்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ற? உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா? ஏன் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? என்னது? நான் யாரா? வந்தனா மரியாதையா சொல்லும் போதே ஒதுங்கிக்கோங்க. இல்ல அக்கா, நீ பூமிகா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். முடியாது வரும். நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஏன்னா எந்த தப்பும் செய்யாத என் மேல அபாண்டமா பழிய போட்டு தப்பா பேசுனீங்கல்ல, அதுக்குதான். என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வருவ, திட்டாம கொஞ்சுவாங்களா? மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லாதீங்க. நான் தொலைக்கல, திட்டம் போட்டு யாரோ கடத்திருக்காங்க. இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சுல. நீங்க விட்ட வார்த்தைகளுக்கு நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். உனக்கு இந்த வீட்ல ஓவரா இடம் கொடுத்துட்டாங்க, அதான் ஓவரா பேசுற நீ. நான் ஓவரா பேசல, நியாயத்தை தான் பேசுறேன். என்னடி என்னமோ நீதி நியாயம்னு பேசுற? இது என்ன வீடா கோட்டா? நான் உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. என்ன செய்வ? வாசுகி, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். பூமிகா சொன்னது சரிதான். நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். எங்கிருந்தோ வந்தவளுக்காக உங்க சொந்த பேசி. வாசுகி, எனக்கு நீயும் ஒண்ணுதான், பூமிகாவும் ஒண்ணுதான். தப்பு யாரு செஞ்சாலும் தப்புதான். உன் பிள்ளைங்களை தான் சொந்த பிள்ளைங்களா தான் பூமிகா நினைக்கிறா. ஆனா நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டே இருக்க. பாட்டி, பெத்த பிள்ளைங்க காணாம போனா எந்த தாய்க்கும் கோவம் வரதான் செய்யும். அதுக்கு என் பொண்டாட்டி தான் திட்டம் போட்டு கடத்திட்டான்னு பேசணுமா? வருண், நீ இரு. வாசுகி, இந்த வீட்டுக்கு பெரியவங்கிற முறையில சொல்றேன், நீ பூமிகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். முடியாது பாட்டி. முடியாதுன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்னது? நான் வீட்டை விட்டு வெளியில போகணுமா? அத்தை, என்னது இது? தப்பு செஞ்சவளை விட்டுட்டு ஏன் பொண்ணை நீங்க தண்டிக்கிறீங்க? பார்வதி, இதுல நீ குறுக்க வந்தேனா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அம்மா சொன்னது சரிதான். இது நாள் வரைக்கும் நீங்க பூமிகாவை என்னெல்லாமோ பேசிருக்கீங்க. அப்பெல்லாம் கோவப்படாத பூமிகா இன்னைக்கு கோவப்பட்டிருக்கான்னா என்ன அர்த்தம்? என்னங்க அந்த அளவுக்கு அவன் மனசை நீங்க காயப்படுத்திருக்கீங்க. ஏங்க என்னங்க நீங்க? குடும்பம்னா 1000 இருக்கும், அதுக்கு போய் மன்னிப்பு கேளு அது இதுன்னு. பார்வதி, வாசுகி கெடுக்கிறதே நீதான். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. வாசுகி, இப்ப நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? அங்க என்ன பாக்குற? உன் பிள்ளைங்களுக்கு நல்ல தாயா இருக்க பாரு. ஒருத்தரை பிடிக்கலனா என்ன வேணா பேசலான்னு அவங்களும் ஒன்ன மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். பாட்டி, இந்த வீட்ல நீ இருக்கணும்னா பூமிகா கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இல்லையா உன் பிள்ளைங்களை கூட்டிட்டு தனி கொடுத்துன்னு போயிடு. பாட்டி வேண்டாம் பாட்டி, இதோட விட்டுருங்க. பூமி, நீ கொஞ்சம் பேசாம இருமா. பாட்டி, நீ எந்த அளவுக்கு இவங்களை அரவணைச்சு போற, ஆனா இவங்களுக்கு ஏன் அந்த மனசு இல்ல? ஒரு பெரிய மனுஷியா இதை நான் ஒத்துக்க முடியாது.
வாசுகி மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? வாசுகி, அம்மா பேச்ச நீ மதிக்கலன்னா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். என்னங்க என்ன மன்னிச்சிரு. அண்ணி, சத்தியமா என் மனசுல எதுவும் இல்ல. நீங்க என்ன திட்டினதுக்காக நான் கோவப்படல. உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என் கனவுல கூட நான் நினைக்காத கெட்ட எண்ணங்கள் எனக்கு இருக்கிறதா பேசுறத நான் தாங்கிக்க மாட்டேன். அதுவும் ஐஷு ராகுல நான் போய் தப்பு அண்ணி, பூமிகா, ரொம்ப தப்பு. இவங்க என் பிள்ளைங்க மாதிரி. நீங்க எல்லாரும் என் சொந்த அண்ணி. இந்த குடும்பத்துக்காக தேவைப்பட்டா நான் என் உயிரையும் கொடுப்பேனே தவிர யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் இனிமே இப்படி பேசாதீங்க அண்ணி. ஏய், வாசு அண்ணி, பூமிகா நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். என்ன நீங்களும் மாமாவும் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுவே எனக்கு போதும் பாட்டி. டே அவளை கூட்டிட்டு ரூமுக்கு போப்பா. போ போமா. போமா. போங்க. வாசுகி, பூமிகா ஏதாவது ஒரு சதி பண்ணி நம்மள வீட்டை விட்டே அனுப்புவான்னு சொன்ன மாதிரி செஞ்சுட்டா பத்தியா? எல்லாரும் முன்னாடியும் அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. அழாத வாசுகி, அழாத. உன்னை அவமானப்படுத்தின பூமிகாவை நான் சும்மா விட மாட்டேன். அவ உன்னை வீட்டை விட்டு துரத்துவாளா? இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பூமிகாவை எல்லாரும் சேர்ந்து கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுவாங்க. உனக்காக அதை நான் செஞ்சு காட்டுறேன் வாசுகி. ஏங்க நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது? யாருங்க குழந்தைகளை கடத்திருப்பாங்க? உங்களையும் என்னையும் பிடிக்காதவங்க செய்யற வேலையா? கூடிய சீக்கிரம் அதுக்கு பதில் கிடைக்கும் பூமி, நீ கவலைப்படாத. அது யாருன்னு மட்டும் தெரியட்டும். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் அவன் எந்திரிச்சு நடக்க முடியாது. ஒரு பக்கம் ஷில்பா என்ன பழி வாங்கணும்னு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் உங்க மாம் உங்க ஆபீஸ்ல உங்க கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு எதிரா சதி பண்றாங்க. அடுத்தவங்களை அழிச்சு மேல வரணும்னு நினைக்கிறாங்களே, இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தோணாதா? மத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு யாரும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க முடியாது பூமி. எத்தனை பேரை பாக்குறோம், திடீர்னு அவங்க பணக்காரங்களா மாறுவாங்க, அதே நேரத்துல கீழே விழுவாங்க. ஆனா அப்பாவை பாரு, நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சதுனால தான் அசைக்க முடியாம அப்படியே நிக்கிறாரு. மாதவா அண்ணா இந்த சாம்ராஜ்யத்தையே சாய்க்கணும்ல வேலை பாக்குறாரு. இத சொன்னா வாசுகி அண்ணி வாழ்க்கையும் குழந்தைங்க வாழ்க்கையும்ல பாதிக்கும். அதனால்தான் நான் சொல்ல முடியாம தவிக்கிறேன் வருண்.
எதுக்கு அழுதுகிட்டு இருக்க ஆ? பயமா இருக்கா? கவலையா இருக்குங்க. கெட்டவங்களோட சதியால நம்ம குடும்பத்துக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீயும் நானும் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள பிரிக்க முடியாது பூமி. நம்ம குடும்பத்தையும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.